சின்ன புது உலகம். மூமூவின் மந்திரமணி. வாங்க நண்பர்களே, மூமூவ பார்க்கலாம். மூமூவின் மந்திரமணி. ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் மூமூ என்ற ஒரு நல்ல மனசுக்கார மாடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சியடையும். ஒரு நாள் மூமூ காடு வழியாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய மந்திரப் பெண் அழுது கொண்டிருப்பதை அது கவனித்தது. மூமூ மெதுவாக அருகில் சென்று கேட்டது, "என்ன ஆச்சு? ஏன் நீ சோகமாக இருக்கிறாய்?" அந்த மந்திரப் பெண் கண்ணீர் துடைத்து சொன்னாள், "என்னுடைய மந்திரமணி தொலைந்து போய்விட்டது. அது இல்லாமல் நான் யாருக்கும் உதவி செய்ய முடியாது." அதைக் கேட்ட மூமூ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், "கவலைப்படாதே, நான் உன் மணியை கண்டுபிடித்து தருகிறேன்" என்று சொன்னது. அதற்குப் பிறகு மூமூ காடு முழுவதும் தேட ஆரம்பித்தது. அது நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய பறவை பசித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. மூமூ அதை பார்த்து தன்னிடம் இருந்த உணவை அதற்கு கொடுத்தது. அடுத்ததாக ஒரு முயல் கண்ணியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. மூமூ அதனை கவனமாக விடுவித்தது. இன்னும் கொஞ்சம் சென்றபோது ஒரு முதியவர் சோர்ந்து மரத்தின் கீழ் அமர்ந்து இருந்தார். மூமூ அவருக்கு உதவி செய்து அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றது. மூமூவின் நல்ல மனசை பார்த்த அந்த பறவை, முயல், முதியவர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, "நாங்களும் உனக்கு உதவுவோம்" என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து காடு முழுவதும் தேட ஆரம்பித்தார்கள். சில நேரத்திற்குப் பிறகு ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒளி வீசிக்கொண்டிருந்த ஒரு சிறிய மந்திரமணியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதை மகிழ்ச்சியுடன் மூமூவிடம் கொடுத்தார்கள். மூமூ உடனே அந்த மணியை எடுத்துக்கொண்டு மந்திரப் பெண்ணிடம் சென்றது. அந்த பெண் மணியை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் நன்றி கூறி, "நீ மிகவும் நல்ல மனசுடையவள். இந்த மந்திரமணி உன்னோடையே இருக்கட்டும். இதன் மூலம் நீ இன்னும் பலருக்கு உதவி செய்யலாம்" என்று சொன்னாள். அதன் பிறகு மூமூ அந்த மந்திரமணியை பயன்படுத்தி பிறருக்கு உதவியது.